எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு பழமொழி இருக்குங்க. அதே மாதிரி தன் மேலேயும் தன் கட்சி மேலே வரையும் விமர்சனத்தை பொறுத்துக்க முடியாம பதில் கொடுக்க முடியாம இப்போ ஒருத்தர் சாபமே விட ஆரம்பிச்சிருக்காரு. அது வேற யாரும் இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். சமீபத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் எம்ஜிஆரை பற்றி கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. அதை எதிர்கொள்ள முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலிருந்து திருமாவளவன் காணாம போயிடுவாரு அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுருக்காருங்க. எனவே சாபம் விட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் இப்போ விசிக கட்சியோட நிர்வாகிகள் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வகுந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனவே இதனுடைய முழுமையான பின்னணி என்ன, எம்ஜிஆர் பத்தி திரும்ப என்னெல்லாம் முன் வச்சிருந்தாரு அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி அம்பத்தூர்ல போரிலி ஓய்வதில்லை அப்படிங்கிற பேர்ல கலைஞருடைய நினைவு நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றுச்சுங்க. அந்த நிகழ்வுல பேசின விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கலைஞர் கருணாநிதி மீதான வெறுப்பு அரசியலே தமிழ்நாட்டுடைய மையமா இருக்குது அப்படின்னும் எம்ஜிஆர் அதைத்தான் கட்டமைச்சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு எம்ஜிஆருக்கு பின்னாடி பார்ப்பனிய சக்திகள் இருந்தாங்க அப்படின்னும் அதனாலதான் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு அரசாணையை அவரு பிறப்பிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. எனவே இந்த பேச்சானது பேசுபொருளாக இருந்த சமயத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட கேள்வியை முன்வைக்கும் போது மக்கள் மனசுல எம்ஜிஆர் இருக்காருங்க, இப்படியே பேசிட்டு இருந்தா திருமாவளவன் அரசியலை விட்டு காணாம போயிருவாரு அப்படின்னு சொல்லி சாபம் விட்டு இருக்காரு. பாவம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திராவிடத்தை பத்தி தான் ஒன்னும் தெரியலன்னு பார்த்தா தன்னுடைய தலைவரை பத்தியுமே ஒண்ணுமே தெரியல அப்படிங்கறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. எம்ஜிஆர் மக்கள் மனசுல இருக்கிறார் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வேற ஒரு விஷயம் சார்ந்தது. ஆனா இங்க பேச வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் பார்ப்பனிய சிந்தனையில இருந்தாரா, எதன் அடிப்படையில பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை கொண்டு வர பார்த்தாரு அப்படிங்கறத நாம இங்க பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இது சார்ந்து பிபிசி தமிழ் இணையதளத்துல ஒரு பெரிய நியூஸே இருக்குதுங்க. அந்த செய்தியோட தலைப்பு என்ன தெரியுமா, இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு வரலாறு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் பொருளாதார வரையறையை நீக்கியது ஏன் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை குறிப்பிட்டிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு எப்படியெல்லாம் அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற வரலாற்றை சொல்லிட்டு அடுத்து எம்ஜிஆர் கொண்டு வந்த பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடை பத்தி பேசுறாங்க. அதுலதான் ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயம் அரசியலமைப்பு சட்டத்துடைய முதலாவது சட்ட திருத்தத்திலே இல்ல அப்படின்னும், ஆனா அந்த தருணத்தில இருந்து பொருளாதார ரீதியில இடஒதுக்கீட்டை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் முயற்சிக்கப்பட்டதா எழுதியிருக்கிறாங்க. குறிப்பா 1979 முதலமைச்சராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டுல பொருளாதார வரையறையை முன் வச்சிருந்தாரு. 1979 ஜூலை 2ஆம் தேதி இதற்கான ஆணையை பிறப்பிச்சிருந்தாங்க. அதன்படி பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு பெறணும் அப்படின்னா குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் 9,000 ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த அரசாணைக்கு தான் திக திமுக உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் கட்சிகளும் தன்னுடைய காட்டமான எதிர்ப்பை பதிவு பண்ணியிருந்தாங்க. குறிப்பா சமூக ரீதியிலான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு பொருளாதார ரீதியிலான ஒரு அளவுகோலை வைக்கிறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி திராவிடர் கழகம் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினாங்க. குறிப்பா அதே வருஷம் நவம்பர் 26ஆம் தேதி மாநிலம் முழுக்க அந்த அரசாணை எரிக்கப்பட்டு சாம்பல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்குது. மேலும் ஜூலை 14ஆம் தேதி திமுக சார்பில் பொதுக்குழுவை கூட்டி இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்திய நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்ட பின்னாடி அந்த தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைச்சு போட்டி போட்ட சமயத்துல தான் அதிமுகவும் பாஜகவுடைய முன்னோடி கட்சியான ஜனதா கட்சியும் சேர்ந்து போட்டி போடுறாங்க. அந்த தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்திக்குது. மொத்தம் இருந்த 39 தொகுதிகளில் 2 தொகுதியில் மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சிருந்தது. எனவே இந்த தோல்விக்கு பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு கொண்டு வந்தது ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லி கருதின எம்ஜிஆர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரு. அந்த கூட்டத்தில் எல்லா கட்சிகளுமே இந்த வரம்பை இந்த அரசாணையை நீக்கணும் அப்படின்னு சொன்ன பின்னாடி தான் அந்த அரசாணை அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருந்தது. எனவே தேர்தல் தோல்வி காரணமாகத்தான் இந்த பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீட்டை அவர் ரத்து பண்ணறதை தவிர மற்றபடி இந்த பொருளாதார இடஒதுக்கீடு சார்ந்த சிந்தனை எம்ஜிஆருக்கு இருந்துகிட்டே தாங்க இருந்திருக்குது. குறிப்பா சொல்லணும்னா எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்ச சில மாசங்கள்லயே, அதாவது 1973லயே இடஒதுக்கீட்டுல பொருளாதார அளவுகளை அறிமுகப்படுத்துறதுக்கு பத்தியும் அதுல பிராமணர்களுக்கும் இடஒதுக்கீடு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் தன்னுடைய எம்ஜிஆர் ஏ லைஃப் அப்படிங்கிற நூல்ல ஆசிரியரான ஆர் கண்ணன் அவர்கள் குறிப்பிடுறாரு. எனவே இதன் மூலமா இப்போ பாஜக என்ன சிந்தனையில் இருக்குதோ அதே பார்ப்பனை சிந்தனை கொண்டவர்கள் எம்ஜிஆர் பின்னாடி இருந்து இயக்குனாங்க அப்படின்னு சொன்னதுல எந்த தவறுமே இல்லை அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதை குறிப்பிட்டு தான் விசிகவுடைய துணை பொதுச் செயலாளரான எங்க தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசினதுல என்ன தவறு இருக்குது அப்படின்னும், இதை கேட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாபமெல்லாம் விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எம்ஜிஆர் அவர்கள் இடஒதுக்கீடு அமல்படுத்தினார் இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாருன்னா, இடஒதுக்கீடு பத்தி சமூக நீதி பார்வை வேணும் அப்படின்னும், இந்த பார்வை எம்ஜிஆருக்கு இல்லை அப்படிங்கறத தான் பொருளாதார அளவுகோலான சிந்தனை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வெறுமனே கருணாநிதி வெறுப்பு மற்றும் தனக்கு இருந்த சினிமா போக்குல மட்டுமே வச்சுதான் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சார் அப்படின்னும், மற்றபடி எந்த கோட்பாட்டு பின்னணியும் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்காரு. குறிப்பா கலைஞருக்கு இருந்த பார்ப்பனிய எதிர்ப்பு அரசியல் எம்ஜிஆரிடம் இல்லை அப்படிங்கறதே உண்மை அப்படின்னும், எங்களுடைய தலைவர் உரையும் அதைத்தான் வெளிப்படுத்துது அப்படின்னும், உச்சகட்டமாக நான் ஒரு பாப்பாத்தி அப்படின்னு சட்டமன்றத்திலேயே சொன்ன ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் திராவிட இயக்கத்துக்கு தலைமை தாங்கி இருப்பதையும் பார்க்கலாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல சித்தாந்த சிந்தனை வேணும் அப்படின்னும், அது மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட எதிர்பார்க்க முடியாது
முடியாது அப்படின்னும், அதனாலதான் என்னுடைய தலைவர் உரையை கேட்காம இவர் சாபமிடுறாரு அப்படின்னு சொல்லி காட்டமா தெரிவிச்சிருக்காரு. இன்னும் உரத்து சொல்வோம், எம்ஜிஆரை உருவாக்கியதே பார்ப்பனிய கும்பல் தான் இப்போது எடப்பாடி அவர்களை பின்னிருந்து இயக்குவது போல அப்படின்னு சொல்லி வன்னியரசு அவர்கள் தன்னுடைய பதிவில் தெரிவிச்சிருக்காரு. எனவே இவர் போலவே விசிகாவிலிருந்து பல்வேறு நபர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிகாவுக்கு தான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காரு. ஆனா இந்த கூட்டணியில விசிகா ஒருபோதும் சேராது அப்படின்னு சொன்ன உடனே பாஜகவை கூட வச்சுட்டு எப்படி எங்களை கூட்டணி அழைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே உங்க கூட்டணி முதல்ல பாருங்க, எங்க கூட்டணி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப தக்க பதிலடி கொடுத்த உடனே இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாபமிடுற வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாரு. இப்படி சாபமிடுற எடப்பாடி அவர்கள் அந்த கூட்டத்தில் திரும்ப அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் பேசியிருந்தாரு, அதை கவனிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது அந்த கூட்டத்தில் திரும்ப அவர்கள் கடைசியா என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றாமல் போனதற்கு மிக முக்கியமான காரணம் எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படின்னும், காங்கிரஸ் கால் ஊன்றாமல் போனதால பாஜகவும் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியல அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு உண்டான கிரெடிட்ஸ் கொடுத்து தான் பேசியிருக்கிறாரு. எனவே ரெண்டாவது பெரிய கட்சியை உருவெடுத்து எம்ஜிஆர் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிருந்தாரு. ஆனா தேசிய கட்சிகளை காலூன்றாம தடுத்த எம்ஜிஆர் கட்சியில இருந்துகிட்டு நீங்க இப்போ பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் பாஜக உள்ள நுழையறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? இதுதாங்க உண்மையான அழிவு. நீங்க போய் எங்களுக்கு சாப ஓடுறீங்களா அப்படின்னு சொல்லி தான் பல்வேறு நபர்கள் கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. எனவே ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வரும்போது அதை ஆக்கப்பூர்வமா எதிர்கொள்ளுமே தவிர வாய்க்கு வந்தபடி பேசுறதோ இல்ல சாபம் இடுறதோ அப்படிங்கிறது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது அப்படிங்கறதான் பல்வேறு நபர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்கன்னா இல்ல இல்ல எங்க எம்ஜிஆர் அப்படிலாம் கிடையாது, பார்ப்பனிய சக்திகள் பின்னாடி இயங்கல அப்படின்னு சொல்லி எல்லாம் மறுக்கணுமே தவிர இப்படி சாப விடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. மாறா அதிமுகவுடைய இமேஜ் தான் பாதிக்கப்படும் அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே இதெல்லாம் உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுறாரா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம்.